ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏஐ ஒரு கேரக்டராக மாற்ற முடியும். ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிக்கு நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜை மாற்றிக்க முடியும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் இருக்கும் உங்கள் பிக்சர் எல்லாமே. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட்டு. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஏது டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணாலுமே நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துருக்கீங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வரப்பே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லுவாங்க. எல்லா வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி தான். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் நிறைய இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த டெம்ப்ளேட்டு நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரிக்கே நீங்கள் ஃபோட்டோ வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு எது ஓகே இந்த டெம்ப்ளேட் எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ இந்த டெம்ப்ளேட் எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணணும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும், ஸோ எப்படி இருக்கக்கூடாதுன்னு இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுமே நம்ம டைப் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான எக்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு பிக்சர் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் முதல்ல அந்த டெக்ஸ்ட்டையும், ஸோ அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி காப்பி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு நீங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படி காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள வந்து உங்களுக்கு ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோட் பண்ணுற டேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டேப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க இமேஜ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் இப்போதைக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ஃபோட்டோவை போட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ அவங்க ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம அங்கே வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல. ஸோ அந்த ப்ராம்ப்ட் ஃபஸ்ட்டு காப்பி பண்ண ப்ராம்ப்ட் இங்கே போடணும், செகண்டாக காப்பி பண்ண ப்ராம்ப்டை இங்கே போடணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்கே போடலாம். ஸோ இது எதுக்கு டெக்ஸ்ட்டு வந்து காப்பி பண்ணி போடுறோம்னா இந்த ஃபோட்டோவில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும், என்னென்ன இருக்கக்கூடாது, என்னென்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட்டில் சொல்லணும். ஸோ இது வந்து ஏஐ டோட்டலாக ஏஐ வெப்சைட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு பண்ணுறதை வச்சு தான் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணணும். ஸோ இல்லைப்பா எனக்கு வந்து நானாகவே டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஃபோட்டோ இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அந்த ஃபோட்டோவில் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்களே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே உள்ள டைப் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் பிடிச்ச ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை இமேஜஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம், 3 4ன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு கொடுத்துக்கிறேன், 1:1 கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே காப்பி பண்ணோம்ல அந்த ப்ராம்ப்டை கூட நம்ம இங்கே போடுவோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஜெனரேட் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ ஜெனரேட் கொடுத்தாச்சு. இப்போது வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த இமேஜ் இருக்கும் உங்களுக்கு, இந்த இமேஜ் மாதிரிக்கே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு வேறு மாதிரிக்கே இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் கீர்த்தி சுரேஷோட ட்ரெஸ்ஸு தான் போட்டிருப்பாங்க. ஸோ மற்றபடி ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிக்கும், ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே ப்ராம்ப்டில் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் இருக்கணும். ஸோ பிளாக் கேட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் கொடுத்துருக்கா. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணும். ஸோ உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிக்கே எதுவுமே கொடுக்காம, ஸோ எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கே ஒயிட் இவ்வளோ இருக்கணும், ஸோ இந்த மாதிரிக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கிளியராக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி டைப் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரான இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்லாம் நம்ம இங்கே சொல்லியிருக்கல. ஸோ இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேட்டு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கனக்குள்ளே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ உங்களுக்கு ஓகே இது பிடிச்சிருக்கு இப்போ நினச்சிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிபி வைக்கலாம், ஸ்டேட்டஸ் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இந்த வெப்சைட்டு. ஓகேவா, ட்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.